ஊடகங்களில் இந்த தற்குறிகளுக்கு ஆதரவாக பேசுகிறாளுக்குள்ளா இந்த இளைய தலைமுறை ஃபுல்லாமே விஜய்க்கு தான் ரசிகராக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது பெரிய ஒரு முட்டாள்தனம். விஜய்க்கு ஒரு 20 லட்சம் ரசிகர் இருக்காங்கன்னா அஜித்துக்கு 21 லட்சம் ரசிகர் இருப்பாங்க. ஒரு கணக்குக்கு சொல்கிறேன். சூர்யாவுக்கு ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்க. சிவகார்த்தியனுக்கு ஒரு 3 லட்சம் பேர் இருப்பாங்க. இப்படி இருக்கிற நீங்கள் சொல்கிறதில்ல 1 கோடி பேர் இளைஞர் இருந்தாலும் இந்த 1 கோடி பேர் பிரிஞ்சு தான் இருப்பான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த 1 கோடி இளைஞர்களும் விஜய்க்கு தான் ரசிகராக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள். இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இது ஏதாவது ஊடகங்களில் குழந்தை பேசுகிறவங்களே பேசுகிறீங்களா? ஏங்க என்ன ஒட்டு மொத்தமாக இருக்காது. இப்போ ரஜினியை கமலுக்கு எடுத்துக்கங்க. என்ன விஜயை காட்டிக்கும் ரஜினி ரசிகர்கள் கம்மியா? வேணுமா ரஜினி ரசிகர்கள் கொஞ்சம் வயசாக இருக்கலாம், அவங்க பிள்ளைகளும் ஓட்டு போகிற அளவுக்கு வந்திருக்கும் ரஜினி ரசிகர்கள்லாம். நீ நினைக்கிற ரஜினிக்கு வயசாகி போச்சுன்னா வயசானா எல்லாம் செத்து போயிடுவாங்களா? வயசாகி உயிரோடு தானே இருப்பாங்க. ரஜினி ரசிகர்லாம் உயிரோடு தானே இருப்பாங்க. அவங்க பிள்ளைகளுக்கும் ஓட்டு வந்திருக்கும், கேட்டால் பேர பிள்ளைகளுக்கே ஓட்டு வந்திருக்கும். அப்படி நீ பார்த்தா நீ ரஜினி ரசிகர்லாம் உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? கமல் ரசிகர் உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இந்த விஜயகாந்த் ரசிகர் உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இவங்க என்ன ஒட்டு மொத்தம் தமிழ்நாட்டை குத்தகைக்கு எடுத்த மாதிரி ஒட்டு மொத்தம் விஜய்க்கு பின்னாடி தான் ரசிகர்கள் இருக்கான்னு நினைக்கிறது. அப்போ விஜய் படம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஓடி இருக்கணும். மற்ற படம் எந்த படமும் ஓடி இருக்காது. ரஜினியெல்லாம் ஒரு படம் ஓடி இருந்திருக்காது, அஜித்துக்கு படம் ஓடி இருக்காது. உன்னோட போட்டி யார் தெரியுமா? அஜித்து தான். அஜித்துக்கும் விஜய்க்கும் போட்டி வச்சா கூட என்னை கேட்டால் ஒரு 1 லட்சம் ஓட்டுலையாவது அஜித்து ஜெயிச்சிருவாப்புல. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. அது அவங்க விஜய் தற்கொலைகளுக்கு தெரியும். ஆனால் இவங்க ஊடகங்களில் இதை காந்து யாரும் பேச மாட்டேறாங்க. என்னை ஒரு நாளாக வந்தீங்கன்னா இவனை உடச்சி எரிஞ்சிருவேன். இந்த நாதாரி பயல்களை, இந்த நாதாரி பயலுக்கு என்ன ஓட்டு இருக்குன்றது ஊடகங்களை காந்து பேசுகிற அளவுக்கு சுட்டி காட்டுங்க. ஒட்டுமொத்த இளவட்ட இளைஞர்கள் ஃபுல்லாக விஜய்க்கு தான் ரசிகராக இருக்கான்னு சொல்லி அவன் இந்த தற்கொலைகள் சொல்கிறாங்கன்னா இதை கேட்டுக்கிட்டு எப்படி உட்காந்துருக்கிய? கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்க வேணாம். இது கொஞ்சம் உங்களுக்கு புரியாதா? யார் சொன்னாலும் புரியும். ஆமாடா, ஆமாம் சூர்யாவுக்கு இருப்பாங்கல்ல, அப்படி தெரியாதா? தனுசுக்கு இருப்பான். நீ ரஜினி வச்சுக்கிட்டா அப்போ அப்படி தனுசு ரசிகர்லாம் அவனுக்கு ஓட்டு போடுவான். இது கொஞ்சம் கூட நினைக்க வேணாமா? ஊடகங்கள் உட்காந்து பேசுகிறவங்க இதை மாதிரி தெளிவுபடுத்துங்க அந்த தற்கொலைகளுக்கு. அந்த ஒட்டுமொத்த இளையோட்ட பிள்ளைகளும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கத்தையும் போகிறோம். இந்த மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் அதுக்கு எங்கிட்ட இந்த தற்கொலையில்